Hi friends, welcome to London Table Kitchen. ரீசெண்டாக 10th பர்த்டேக்கு போட்ட கேக் கொண்ட உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓட்டம் தீம் கேக் எப்படி செய்து நானுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஒரு கேர்ளின் பேக் சைட் செய்கிறேன். இதை மாடலிங் பேஸ்ட்டில் செய்தீங்களான்னு சொல்லி சொன்னால் க்ளீனாக வரும். இந்த பேக் ஷேப்பை செய்யாமல் நீங்கள் எடிபிள் பிரிண்ட் யூஸ் பண்ணியும் செய்யலாம். நான் இந்த பேக் ஷேப்பை செய்து தான் இந்த ஐசிங்கை போடுறேன். இப்போ ப்ளவுஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறேன். ஃபொண்டட்டில் தான் இந்த ப்ளவுஸ் ஷேப்பை கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணி எடுத்த ப்ளவுஸை பேக் சைட்டில் ஸ்டிக் பண்ணி விடணும். தண்ணி பூசித்தான் ஸ்டிக் பண்ணுறேன். நீங்கள் விரும்பினீங்கள்னு சொல்லி சொன்னால் எடிபிள் குழு அல்லது எக் ஒயிட் ஜூஸ் பண்ணியும் ஸ்டிக் பண்ணலாம். இப்போ கேர்ளுக்கான கை ஷேப் பண்ணி எடுக்கிறேன். செய்து வச்சிருக்கிற கேர்ளின் பேக் சைட்டை கேக்கில் ஸ்டிக் பண்ணுறேன். நான் இந்த கேக்கை 1 வீக் வச்சிருக்க போகிறேன்றதால ரெஜி ஃபார்மில் தான், அதாவது கேக் டம்மியில் தான் இந்த கேக்கை செய்த நான். கேர்ளின் பேக் சைட்டை கேக்கில் ஸ்டிக் பண்ணிட்டு இப்போ இந்த கேளுக்கான தலை செய்கிறேன். பிளாக் கலர் ஃபொண்டன்ட்டில் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து ஸ்டிக் பண்ணி விடுகிறேன். இனித்தான் ஹேர் செய்து ஸ்டிக் பண்ணுறேன். அதுக்கும் பிளாக் கலர் ஃபொண்டன்ட்டில் தான் செய்கிறேன். எப்படி ஹேர் ஸ்டிக் பண்ணுறேன்றதை நீங்களே பாருங்க. ஹேர் ஷேப்பில் நிறைய ஃபொண்டன்ட்டை சின்ன சின்ன உருட்டிட்டு ஸ்டிக் பண்ணி விடுகிறேன். ஒரு போனி டெயில் மாதிரி தான் இந்த ஹேரை செய்கிறேன். இப்போ பார்த்தீங்களா ஹேர் எப்படி இருக்குதுன்னு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததா இந்த கேளுக்கான சட்டை செய்யணும். ப்ளவுஸ் போட்டுட்டோம். இனி பாவாடை மாதிரி கீழ்ப்பகுதி போடணும். அதை ஃபொண்டன்ட்டில் தான் செய்கிறேன். ஃபொண்டன்ட்டை இந்த ஷேப்பில் தான் உருட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ ஸ்டிக் பண்ணுறேன். பாருங்கோ சட்டை எப்படி இருக்குதுண்டு. போட்ட ஃபொண்டன்ட்டை சட்டைன்ற கீழ்ப்பகுதி மாதிரி வடிவாக ஷேப் பண்ணி விடணும். பிளீட் இருக்கிற மாதிரி ஷேப் பண்ணி விடணும். டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பிளீட் இருக்குதானே, நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இந்த பிளீட்டை ஷேப் பண்ணி விடலாம். ஷேப் பண்ணிட்டு மேல் பகுதியில் மீதமாக இருக்கிற ஃபொண்டன்ட்டை கட் பண்ணி எடுக்கணும். பார்க்க சட்டை மாதிரி தெரியுதா? இப்போ போ செய்கிறேன். போ செய்கிறதுக்கு சிலிக்கன் மோல்ட்டை தான் யூஸ் பண்ணுறேன். சிலிக்கன் மோல்ட்டில் செய்தால் நல்ல க்ளீனாக வரும். கேர்ள் கையில் பூ வச்சிருக்கிற மாதிரி செய்கிறேன். இந்த பூவை ஃப்ளவர் கட்டரால் கட் பண்ணி எடுக்கிறேன். ஃபொண்டன்ட்டில் தான் இந்த பூவை செய்கிறேன். நீங்கள் மாடலிங் பேஸ்ட்லையும் செய்யலாம். பூவை ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டு இந்த பர்த்டே கேக் யாருக்கு செய்கிறனோ அந்த கேர்ளின் பெயரை ஸ்டிக் பண்ணுறேன். இது என்னோட மகளின் 10வது பர்த்டேக்கு செய்த கேக் தான். பெயரை ஸ்டிக் பண்ணிக்கல. என் மகளின் பெயர் 9 லெட்டர்ஸில் வருது. மிடில் லெட்டரில் இருந்து தான் பெயரை ஸ்டிக் பண்ண தொடங்குறேன். சிலிக்கன் மோல்ட்டை 5 மினிட்ஸ் ஃப்ரீசருக்குள்ள வச்சு எடுத்த நான் பாருங்கோ இந்த போவை ஈஸியாக ரிமூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இனி இந்த போவை கேர்ளின் சட்டைக்கு வச்சு ஸ்டிக் பண்ணுறேன். அதே மாதிரி சின்னனா செய்த போவை கேர்ளின் தலைக்கு ஸ்டிக் பண்ணுறேன். எவ்வளவு அழகா இருக்குதுன்றதை பாருங்க. நான் போ செய்து டெக்கரேட் பண்ணின மாதிரி நீங்கள் விரும்பினா ஃப்ளவர்ஸை வச்சும் டெக்கரேட் பண்ணலாம். பார்க்க அழகா இருக்குதுன்றதை நீங்கள் தான் கமெண்ட்ல சொல்லணும். இப்போ கேக்கை மேபிள் லீப்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். ஓட்டம் தீம்னு சொல்லி சொன்னபடியா இந்த கலரை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். செய்து வச்சிருக்கிற மேபிள் லீஃபை கொண்டு கேக்கை டெக்கரேட் பண்ணுறேன். இப்போ கேக்கின்ற அடிப்பகுதிக்கு மேபிள் லீஃபை ஸ்டிக் பண்ணுறேன். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த கேக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட் போடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு அமேசிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.